இந்த சோஷியல் மீடியாவில் சின்னதாக ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பற்றி குட்டியாக வந்தால் கூட ஒரு மாதிரி கோவம் வரும் இல்லை சார், அந்த அளவுக்கு பர்சனல். யாராவது ஏதாவது சொல்லும்போது திரும்ப போய் கமெண்ட்ல நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. நான் பக்கத்தில் இருக்கவங்களை நிறைய டச் என்ன இப்படி சொல்கிறாங்க, ஏது இப்படி அவர் தலைவன் வேற இருக்கும். ஸோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்போவுமே. ஐ திங்க் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துலாத மனமும் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ அப்போ வந்து அதில் இருக்க பாடல்கள் எல்லா பாட்டுமே வந்து துளுவதலமை, சாரி அதான் சொல்லல சார், எப்படியாவது வளரிடுவேன்ட்டு நான் வளரிட்டேன் சார். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துளுவதலமை ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல இருந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவோம். ஏன்னா என் வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டரோ இல்லை டிவியோ அந்த டைம்லலாம் கிடையாது. ஸோ என்னோட கசின் வீட்டில் தான் இருக்கும். அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்கே கேட்பேன். அப்படியே கட் பண்ணால் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு. அப்போவும் பாட்டை வந்து வெளியில் கேட்டிருப்போம். அப்போ வீட்டுக்கு டிவியில் வந்துருச்சு. ஸோ மியூசிக் சேனலில் வரும், அப்போ நின்று பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே. ஸோ ஆடியோ கேசட்லேருந்து சிடியாக மாறும்போது கம்ப்யூட்டரில் வந்து MP3 பிளேயர் இருக்கும். அதில் வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். எஸ், வின்னாம்பில் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம். அப்படி வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் இதுதான்.